சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டியெழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. ஹலோ எவ்ரிபாடி, அன்புள்ள போதகரை நிகழ்ச்சிக்கு உங்களை மறுபடியும் சந்திப்பதில் ரொம்ப 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 நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்க சுகமா இருக்கிறீங்களா? அநேகர் சாட்சி அளித்தீர்கள். நீங்க இந்த ப்ரோக்ராமை பார்த்து வருகிறீர்கள்னு சொல்லி நீங்க அநேகர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. உங்க டெக்ஸ்டுக்காக நன்றி. அநேக சாட்சிகள், அநேக ஜெப விண்ணப்பங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நிகழ்ச்சியூடாக அநேகரை தொடுவதை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய வார்த்தை குறித்து பார்க்க போகிறோம். வார்த்தையான இயேசு, அவருக்குள் நமக்கு இருக்கும் அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? இயேசு என்று சொல்லும் பொழுது அவர் வார்த்தை, வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது பேர் இயேசு. ஸோ இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு இருக்கும் அடையாளம் என்ன? அடையாளம் என்று சொல்லும் பொழுது எதை குறிக்கிறது? இந்த உலகத்தின் முறைப்படி அடையாளம், ஐடென்டிட்டி. சிலாக்கள் அவங்களோட மச்சம் ஒரு ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க, பிறந்த மார்க்குன்னு சொல்லி காட்டுவாங்க, பர்த் மார்க்குன்னு சொல்லி. அதே மாதிரி சிலவங்க அவங்களோட அப்பாவை போல சாயல் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க சின்ன காலத்துல உங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? நீங்க அம்மா போல அல்லது அப்பாவை போல இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்ளும் விதங்கள், நாங்கள் நடக்கிற முறைகள், நாங்கள் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து சிலவங்க சொல்லுவாங்க, அப்பாவை மாதிரியே செய்யறது, அம்மாவை மாதிரியே செய்யறாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அப்படி வைத்து ஒரு அடையாளப்படுத்துவாங்க. அதனூடாக கண்டு கொள்ளுவாங்க இவங்க யாருடைய மகன், யாருடைய மகள் என்பதை குறித்து அவங்க அதனூடாக பார்த்து கொள்ளுவாங்க. அதுதான் ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிட்டி. சோ கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள், இன்றைக்கு இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுகிற எங்களுக்கு என்ன அடையாளம்? நாங்கள் எப்படி இயேசுவுக்குள் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம்? அவருடைய அதிகாரத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம்? சோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்க போனால் அவர்களுக்கு அவங்க இது பண்ணும் பொழுது என்னது, அவங்க பிறந்து வளர்ந்து வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க என்று சொல்ற ஒரு அடையாளம் இருக்கு. அதே போல தகப்பனுடைய அதிகாரமும் அவங்களுக்கு கிடைக்குது. ஐடென்டிட்டி இந்த சொல்லும் பொழுது என்னத்தை பத்தி நீங்க சொல்றீங்க? ஒரு கதை ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே. கண்டிப்பா. ஐடென்டிட்டின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று இப்படித்தான் போகுது. ஒரு ராஜா இருந்தாராம் ஒரு ஊர்ல, எந்த ஊருன்னு சொல்ல மாட்டேன், எங்கேயோ ஒரு ராஜா ஒன்று இருந்தாராம். அந்த ராஜா அவருக்கு வாரிசு ஒன்றும் இல்லையா. ஸோ அந்த வாரிசு இல்லாதனால இந்த ராஜா போயிட்டு ஒரு வாரிசு ஒன்று தத்தெடுக்க போறார். அப்ப அங்க போறது ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி, ஒரு ஏழைகள் வாழ்ற இடத்துல ஒரு ஆர்ஃபனேஜ்ல ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு 10 வயசு புள்ளைய பார்த்தார். இந்த புள்ளைய பிடிச்சு போச்சு, இவர் தத்தெடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து அந்த புள்ளைய கொண்டு வரார். அந்த புள்ளைய கொண்டு வந்தோடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த புள்ள அந்த அரண்மனையில வந்தோன்னு நினைச்சிருக்கும். ரொம்ப பயந்த சுபாவமா இருந்திருப்பது, அதே போல தயக்கமா இருந்திருக்கும். ஏன்னா அது அவருடைய அந்த பிள்ளைக்குரிய சூழ்நிலை இல்ல, வளர்ந்த விதம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும், வேறு விதமா இருந்திருக்கும். ஆனா இங்கனைக்கு வந்தோன்னு எல்லாமே ஒரு புதிதான காணப்பட்டிருக்கும். அதனால ரொம்ப தயக்கத்தோட இருந்திருப்பது. அடாப்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஆனா ஸ்டார்டிங் டேஸ்ல அந்த புல்ல அதோட இடம் இது இல்லதான், இவ்வளவு காலம் வாழ்ந்த இடம் வேற இடம், இப்ப வாழ்ற இடம் வேற இடம், அடாப்ட் பண்ணி இருக்கிறதுனால அந்த வளர்ச்சிக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே ஒரு 10-15 வருஷம் போய் பாத்தீங்கன்னா அந்த 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 புல்ல எப்படி இருக்கும்? ரொம்ப ஃப்ரீடமா, தகப்பனுடைய வீடுன்னு சொல்லி இதுதான் என் அப்பாவுடைய வீடு, தகப்பனையும் தாயையும் ஏற்றுக்கொண்டதற்கு அர்த்தமாக இருக்கும். அது என்ன சொன்னா அந்த அப்பாவோட இருக்கிற உறவுல பெருகி இருப்பது, அவர் ஊறி இருக்கிறதுனால சரியா அவருடைய உணர்வுகள் கூட அது என்ன சொல்றது, உணர்வுகள் எல்லாம் அதுல சேர்ந்து கலந்து இது என்னுடையவர் சொல்லி அதை ப்ரொசஸ் பண்ணி அதை உரிமையோட ஏற்றுக்கொண்டு செயல்படுற நேரத்துல அவரோட பேச்சு டிஃப்ரெண்டா இருக்கும், அவரோட ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும், அவரோட அதிகாரம், அப்பாவோட அதிகாரம் அவர்கிட்ட விளங்கும். யாரும் சொல்ல மாட்டாங்க இது தத்தெடுத்து புள்ளுன்னு சொல்லி. ஏன்? அப்பாவோட இணைந்து ஊறி உணர்ந்து அந்த வளர்ற புள்ள. அப்ப அந்த அப்பா கொடுக்குற பாசம், அந்த அப்பா கொடுக்குற அன்பு, அந்த அப்பா கொடுக்குற தைரியம், அந்த அப்பா கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ஸ்
இந்த தத்தெடுத்த பிள்ளைக்கும் இருக்கும். ஆமென் ஆமென் அதே மாதிரி தான் அன்பானவர்கள், எங்கட வாழ்க்கையிலும் கூட நாங்க தத்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர் எங்களை. ரத்தத்தால தத்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தையே எங்களுக்காக கொடுத்து எங்களை சம்பாதிச்சிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. சோ அதான் அவருடைய வார்த்தையில பார்க்க போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் என்று சொன்னா 12வது வசனத்திலே பார்க்கிறோம். ஓகே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்து அவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வாழ்பவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருடைய பிள்ளைகள் அதிகாரம் கொடுக்கிறார். இப்படித்தான் நீங்க சொன்ன கதையிலையும் அந்த ராஜான்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு அதிகாரம் கொடுக்காம, நான் உன்னுடைய தகப்பன், நீ என்ன கேட்டாலும் நீ என்ன சொன்னாலும் அது நடக்கும்ன்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அந்த பொடியனுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம செயல்படலாம். ராஜா மாதிரி நடக்கலாம், ராஜா மாதிரி சிரிக்கலாம், ராஜா மாதிரி செயல்படலாம். ஆமென். கர்த்தர் இயேசு எங்களையும் அதுதான் எதிர்பார்க்கிறார். எப்படி எதிர்பார்க்கிறார்? அவருடைய புள்ள என்று சொல்ற ஐடென்டிட்டில நாங்க ஆபரேட் பண்ணணும்னு சொல்லி. இன்றைக்கு எத்தனை பேர் நாங்க தேவன் கொடுத்திருக்கிற அந்த பிள்ளை என்கிற அந்த அடையாளத்தோடு நடந்து கொள்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளை. அதுல வசனத்துல நீங்க இன்னும் பார்க்க போனீர்கள் என்று சொன்னா 13வது வசனம் சொல்கிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த இடத்துல பார்த்தா இன்றைக்கு அநேகர் சொல்ற ஒரு காரியம்தான், கவலைகள் வந்தவுடன் மற்றவர்கள் ஒதுக்கினவுடன் நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன், ஏன் என்னைய இந்த மாதிரி ஒரு தகப்பனும் தாய் என்னைய பெற்றெடுத்தாங்க, நான் எதுக்குமே உதவாதவள், என்னால ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இவங்க கூட நினைக்கலாம். ஆனா இயேசு சொல்லுகிறார், நீ உங்களோட அம்மா அப்பா திட்டம் போட்டு நீங்க இந்த உலகத்துல பிறக்கலையாம். இல்ல. இதை வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்க எல்லாரும் சொல்லுவாங்க, தாய் தகப்பனுடைய பிளான் பண்ணி இந்த பிள்ளை கிடைச்சிருக்கும், இவங்க பிளான் பண்றாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், அவரை விசுவாசித்து அவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனால் பிறக்கப்பட்டவர்களா. சோ தேவனால பிறக்கப்படுறன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவங்க மாம்ச சித்தத்தின்படி பிறக்கவும் இல்ல, புருஷனுடைய சித்தத்தின்படி பிறக்கவும் இல்ல, எந்த ஒரு மாம்சத்தின் கிரியைகளினால அவங்க பிறக்கலன்னு சொல்றார். அவரு தான் எங்களுக்கு அந்த நேரத்துல அந்த கர்ப்பத்துல எங்களை உருவாக்கினவர் என்று சொல்லுகிறார். அவர் தான் எங்களை போட்டார் அந்த கர்ப்பத்துக்குள்ள. ஏன்னா இது அவராலே நாங்க பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா, நான் எதுக்கு விசேஷித்தவன், நான் இந்த அம்மா அப்பா என்னைய பெற்றதன் ஊடாகத்தானே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், என்னைய பெறாம இருந்திருக்கலாமேன்னு நீங்க கேள்விகள் எழுப்பி கொண்டிருக்கலாம். ஆனா உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய தாய் தகப்பனின் சித்தத்தின்படி அல்ல நீ பிறந்தாய், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என்னுடைய ரூபவதி என்று அவர் கூப்பிடுகிறது அவருக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார். நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவன், என்னுடைய பிள்ளை, என்னாலே பிறந்தவர் என்று சொல்லி கர்த்தரைங்களை அடையாளம் பண்ணுகிறார், முத்திரை போடுகிறார். எவ்வளவு விசேஷித்த ஒரு காரியம். ஐடென்டிட்டி, இதுதான் எங்களோட ஐடென்டிட்டி, இதுதான் உங்களோட ஐடென்டிட்டி. ஒரு நல்ல பாட்டு இருக்கு, தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா. அதுல தாய் கூட இந்த உலகத்துக்கு உருவெடுக்கல. அதுக்கும் முதல்லயே உங்களை கர்த்தர் முன் குறித்திருக்கிறாராம். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. நாங்க இன்றைக்கு பாடல்களை கேட்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம், ஆழமா நாங்க போறதில்லை. ஆழமா போய் நீங்க பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேட்டீங்கன்னு சொன்னா அவர் உங்களோட கூட பேசுகிறது என்னவென்றால், நீங்க அவருக்குள் பிறந்தவர்கள், கர்த்தருக்குள்ள நாங்க அவராலே பிறந்தவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் எங்களுக்கு அதிகாரமும் கொடுத்திருக்கிறாராம். பாருங்க, அவரால பிறக்கப்பட்டு அவருடைய அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இதுக்கு பார்க்க எங்களுக்கு என்ன வேணும்? அவருடைய அதிகாரம் எங்க கையில. அப்ப நாங்க செயல்படத்தான் தேவை. அப்ப இந்த காலங்கள்ல அநேகர் நாங்க செயல்படாம எங்களோட வாழ்க்கையில இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. இந்த அதிகாரம் எங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லி நாங்க உணராம வாழ்றோம்.
பைபிள்ட வசனத்துல தேவண்ட வார்த்தையில தான் இந்த அதிகாரம் இருக்கிறது. ஆமென். இந்த அதிகாரம் நீங்களும் நானும் இந்த அதிகாரத்தில் செயல்பட வேணாம்னு சொல்லித்தான் சாத்தான் எங்களை கட்டுல வச்சிருக்கிறான். இந்த உலகத்துல தோத்து போனவங்களா எங்களை வச்சிருக்கிறான். பயத்தை போட்டு வச்சிருக்கிறான். ஜெபிக்க முடியாது, வசனத்தை வாசிக்க முடியாது, நித்திர வருது ஜெபிக்கணும்னு சொன்னா சர்ச்சுக்கு போடுறது லேட்டா போறோம். இப்படி எங்களோட வாழ்க்கையில அநேக சுமையை கொடுத்து சாத்தான் அநேக பிரச்சனையை கொடுத்து, இந்த பிரச்சனையிலே நீ வாழையா, இந்த ஜப்போடே நீ போப்பான்னு சொல்லி பணம் மேல எங்களை ஆசை வச்சு இந்த உலகத்துக்கு வாழணும் இப்படித்தான்னு சொல்லி அவன் எங்களுக்கு ஐடியா கொடுத்து இந்த தேவ வசனத்துல இருந்து எங்களை பிரிக்கிறான், இந்த அதிகாரத்திலிருந்து எங்களை பிரிக்கிறான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் இந்த அதிகாரத்தை குறித்து உங்களுக்கு பேசுறார். ஆமென். ஆமென். அதே மாதிரி அடையாளத்தை குறித்தும் பேசுகிறார். சில நேரம் பிரச்சனை வந்தோன்னு நாங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதையே நாங்க மறந்து போயிடுறோம். உலகத்தின் காரியங்களுக்கு பின்னால போகிறோம். உலகத்தின் கிரியைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சிலவங்க இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் நாங்க சொல்றோம், ஆனா இன்னும் குறி சொல்லல் இருக்கிறது. குறி சொல்றதை நோக்கி நாங்க பார்த்து கொண்டு போறவர்கள் இருக்கிறார்கள். மற்றும்படி அந்த நாள் பார்க்கிறது, குறி பார்க்கிறது, நேரம் பார்ப்பது, இது எல்லாவற்றையும் குறித்து அநேகர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா சொல்லுவாங்க வெளியில நாங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் அடையாளம் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இருந்தால் மாத்திரமே நாங்கள் கிறிஸ்தவர்கள். சோ கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே செயல்பட்டு வரும் பொழுது நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாற முடியாது. அதை குறித்தும் நாங்கள் இந்த நாளிலே பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுவதுமாக வாசித்தால் கர்த்தர் இயேசு எப்படி இந்த உலகத்தை படைத்தார். அவர் படைக்கும் பொழுது அவர் கரங்களினாலே படைத்து கொண்டு போகவில்லை, வார்த்தையை அனுப்பினார். ஆமென். தேவன் வார்த்தையை அனுப்பித்தான் சகலத்தையும் செய்கிறார். இன்றைக்கு வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். நீங்க வார்த்தையை தியானிக்கும் பொழுது, வார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள் ஊறுகிறது. அந்த வார்த்தை உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருது. அந்த வார்த்தை தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். என்ன பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், இரவும் பகலும் தியானியுங்கள். அந்த வசனம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றத்தையும் ஒரு வெற்றியையும் ஒரு சுகத்தையும் உங்களோட வீட்டுல கொண்டு வரும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற புயல், நாங்க புதிய ஏற்பாட்டிலே பார்த்தால் புயலை இயேசு எப்படி அடக்கினார்? வார்த்தையை அனுப்பி அடக்கினார். லாசரஸை எப்படி வெளியிலே கூப்பிட்டு எடுத்தார்? வார்த்தையை அனுப்பி வெளியாலே வா என்று சொல்லி கூப்பிடுறார். அதே போல பேதுரு கடலிலே மீன்கள் கிடைக்காமல் இருக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? வலையை வீசி என்று வார்த்தையை அனுப்புகிறார். சோ இப்படி நாங்க எல்லா இடத்திலும் தேவனுடைய வார்த்தையில பார்த்தால் அவர் எல்லாவற்றிற்கும் வார்த்தையை அனுப்புகிறார். சோ இந்த வார்த்தை இயேசுவானவராய் இருக்கிறார். 12 வருஷமா ரத்த போக்குள்ள ஸ்திரீ எண்ணத்தை தொட்டா அவருடைய கார்மெண்ட், அது சொல்றது அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் என்று சொல்லப்படுகிறது. ஆனா அந்த வஸ்திரத்துல ஜூயிஷ் முறைப்படி அவங்க அந்த எட்ஜ்ல வார்த்தைய அந்த வேர்ட வார்த்தை வசனங்களை ஸ்கிரிப்சர்ஸ் அவங்க போட்டு அதை அவங்க சுருட்டி அதுல நூல் போட்டு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. சோ இயேசு வார்த்தையாக இருந்தார். இயேசு எங்களுடைய வாழ்க்கையிலே வார்த்தையாக இருந்தால், அவள் அன்னைக்கு தொட்டது இயேசுனுடைய க்ளோதை அல்ல, இயேசுனுடைய அந்த ஆடையை அல்ல தொட்டது, இயேசுவை தொட்டாள். அந்த வார்த்தையை தொட்டாள். அந்த வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்பட்டது. அதுதான் அந்த இடத்துல அவர் சொல்றாரு. ஏன்னா சீசர்கள் சொன்னாங்க, அநேகர் இயேசு கேட்கிற கேள்வி யார் என்ன தொட்டான்னு சொல்லி. அப்ப அந்த நேரம் நெருக்கடி, இயேசுவை சுற்றி எல்லாரும் தொட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை தொடுறாங்க? எல்லாரும் இயேசுடைய மாம்சத்தை தொடுறாங்க, அவருடைய மாம்சத்தை உடலை தொடுறாங்க. அப்ப எல்லாரும் க்ரௌடா புஷ் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் ஜீசஸ் கேட்கிறார், யார் என்னை தொட்டதுன்னு சொல்லி. அப்ப அந்த சீசர்கள் சொல்றார்கள், என்ன ராபாய் நீங்க இப்படி கேட்குறீங்க, உங்களுக்கு எல்லாருமே தொட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி. ஆனா இல்ல, அவர் சொன்னார், இல்ல இல்ல, என்னை உண்மையா யாரோ தொட்டு இருக்காங்க. அந்த தொடும் பொழுது என்ன அந்த இடத்துல கிரியை செய்தது தெரியுமா? விசுவாசம். விசுவாசம் அந்த இடத்துல கிரியை செய்தது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு வார்த்தையில பார்க்கும் பொழுது, என்னை விசுவாசிக்கிறவன் தான் என்னாலே பிறக்கப்பட்டவன். சோ அநேகர் அவரை நீங்க சொன்னது போல தொட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இயேசுவை தொடணும், இயேசுவை பார்க்கணும், இதுதான் அவங்களுடைய ஆசையாக இருந்தது. ஆனா இந்த
வேதனையோடு இருக்கும் இந்த மகளுடைய வாஞ்சை என்னதா இருந்தது தெரியுமா? நான் சுகமடைய வேண்டும். Amen. இயேசுவை தொட்டா நான் சுகம் அடைஞ்சிருவேன். Hallelujah. நான் இயேசுவை தொட்டா என் வாழ்க்கையில விடுதலை. Amen. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த அடையாளத்தையும் அதிகாரத்தையும் தேவன் Hallelujah. கொடுக்கிறார். Amen. நீங்க இயேசுனுடைய வார்த்தையை தொட்டீங்கன்னு சொன்னா, இயேசுவை தொடுவீங்கன்னு சொன்னா, இயேசுதான் எனக்கு வேணும்னு நிப்பீங்களா இருந்தா உங்க வாழ்க்கையிலும் இந்த விடுதலை கடந்து வரும். தேவனுடைய அதிகாரம் உங்களுக்குள்ளே கடந்து வரும். Hallelujah. அந்த ஆண்டவருடைய வல்லமை உங்களிடத்திற்கு புறப்பட்டு வரும். Amen. Hallelujah. அப்ப அவர் தொட்ட வண்ணம் ஒரு வல்லமை புறப்பட்டது பாருங்க. There is power in the word of God. Hallelujah. Amen. விசுவாசத்தை தொடும் பொழுது அற்புதம் நடக்கும். Amen. அநேகர் இன்றைக்கு பயத்தோட தொடுறோம். அநேகர் இந்த ராங் ஐடியாஸோட தேவ வசனத்தை பிடிக்கிறோம். ஆனா நாங்க உடைந்து போன பாத்திரமாய் தேவனுடைய வசனத்தை ரிசீவ் பண்ற நொறுங்குண்ட உள்ளத்தோடு எங்களோட பிரச்சனையே அள்ளிக்கொண்டு தேவனுடைய பாதம் வந்து அமர்ந்து அவருடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது, அதை நேசிக்கும் பொழுது, அதை உட்கொள்ளும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது ஒரு வல்லமை புறப்படும். உங்கள் சரீரத்துக்குள்ள ஒரு வல்லமை, ஒரு அற்புதம் உங்களோட வாழ்க்கையில நடக்கும். அது விசுவாசத்தை கொண்டு வரும், ஒரு வெளிப்பாடுதை கொண்டு வரும். இயேசுவை அது வந்து உண்மையாகவே உங்களுக்கு முன்பாய் நிற்க வைக்கும். ஆவியானவரை கொண்டு வரும். அந்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த அபிஷேகம் உங்க தலைமையில, ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகும். இருளின் அதிகாரம் விலங்கப்படும், சங்கிலிகள் உடைக்கப்படும், தரித்திரங்கள் மாறி போகும். ஒரு புது வாழ்வு உங்களுக்கு வெளிச்சத்தில் நீங்கள் நடப்பீங்க. அல்லேலூயா. அப்படியான ஒரு வல்லமை எங்களுக்கு வேணும். ஏன்னா அவருடைய சாயலாக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்துக் கொண்டு போகும் பொழுது அவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் எங்களை வணையும் பொழுது அவருடைய சாயலாக போல பாருங்க எவ்வளவு எங்களை நேசிக்கிறாருன்னு பாருங்க. இந்த பரம தகப்பன் அவருடைய சாயலாக படைத்து எங்களை அழகு பார்க்கிறாராம். எங்களை பார்க்கும் போதெல்லாம் அவர் எங்களுக்குள்ள அவரை பார்க்கிறார். யோசிங்க, ஒரு பிள்ளை பிறந்தவுடன் ஒரு தாயின் தகப்பனும் அந்த பிள்ளையை கையிலே எடுக்கும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷம். எனக்குள்ள இருந்து உருவான புள்ள, எனக்குள்ள இருந்து அந்த தாயின் தகப்பனுடைய சந்தோஷத்தை பார்த்திருக்கிறீங்களா? எங்களுக்குள்ள இருந்து இந்த புள்ள உருவாகி வந்தது, இது எங்களோட ஒண்ணு, இது எங்களது அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவு அரவணைப்போடு கூட பாக்குறாங்க. அதே போலத்தான் பரம தகப்பன் இந்த உலகத்திலேயே அந்த தாய் தகப்பனுக்கு அவ்வளவு ஒரு உரிமைன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த தாயின் தகப்பனையும் முன்குறித்து எங்களை அவங்களோட கர்ப்பத்துல வைத்தாரே அந்த தேவாதி தேவனுக்கு, அந்த பரலோக தகப்பனுக்கு எங்க மேல எவ்வளவு ஒரு பெரிதான உரிமை இருக்கிறது. நாங்க அவரால பிறக்கப்பட்டவர்கள்னு சொல்லி எவ்வளவு எங்களை உரிமை பாராட்டுகிறார். அந்த அன்பை நீங்க யோசித்து பாருங்க. இந்த காலங்கள்ல நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த நிமிஷத்திலிருந்து யோசிங்க, என்னை படைத்து எனக்காக தன் வாழ்க்கையை கொடுத்து என்னை தேர்ந்தெடுத்து தாயின் கர்ப்பத்திலே வைத்து என்னை அழகு பார்த்த இந்த தகப்பனை விட்டா நான் இந்த இவ்வளவு தூரம் ஓடினேன். நான் இனிமேலும் நான் ஓடக்கூடாது, நான் அவருக்குள் வாழணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும்னு சொல்லி நீங்க கர்த்தருடைய பாதத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுல இம்பார்ட்டன்டான வேர்ட் ஒன்று நீங்க சொல்ற நேரம் நான் பிடிச்சுக்கொண்டேன். பிரியமானது, பிரியமாயிருக்கிறது. இப்ப நாங்க அநேகர் பைபிளை ரீட் பண்றோம், பிரியமா ரீட் பண்றீங்களா? அதுதான் பிரச்சனை. தாகத்தோட ரீட் பண்றோமா? பிரியமான ரெஸ்டாரண்ட்ஸ் ஓடுவோம், பிரியமான இடங்களுக்கு செல்லுவோம், தப்பில்லை, போகத்தான் வேணும். ஆனா அதுக்கும் பாக்கில தேவ வசனத்துக்கு உங்களுக்கு பிரியமா? இது உங்கள்கிட்ட கேட்கறேன்னே நான் எனக்கும் கேட்கிறேன், எனக்கு பிரியமா? கண்டிப்பா அப்படியான பிரியத்தை நாங்கள் உண்டாக்கணும் இல்லையா? எப்படி உண்டாக்கலாம்? தேவ வசனத்தை படிக்க 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 கல்லான இருதயம் சதையாய் மாறும். ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கை
வெளிச்சமாய் மாறும். சில நேரம் உங்களோட வீட்டில் அநேகர் இருக்கிறீங்க, சூழ்நிலை இல்லை. டிவி போகுது, எல்லாரும் மொபைல் இருக்கிறோம். ஆ அநேக திங்ஸ் செய்யணும், குக் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், ஹஸ்பண்ட் வேலை செய்யணும், லேட்டாக வாரார். இதுதான் இந்த ஃபேமிலி லைஃப் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிஸி லைஃப். இந்த பிஸியை நாங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாமா? உங்களுக்கு தெரியும் 10 கண்ணீர் ஸ்டோரி இல்லையா, 5 ஃபூலிஷ் அண்ட் 5 வைஸ்ன்னு சொல்லி அவங்க என்ன கொண்டு போனாங்க, விளக்கையும் எண்ணெயும் கொண்டு போனாங்க. வைஸ் ஃபூலிஷாக்கள் என்ன செஞ்சாங்க, விளக்கை மட்டும்தான் கொண்டு போனாங்க. விளக்குல இருந்த எஸ்டர்டேஸ் ஆயில், நேத்து போட்டு வச்சிருந்த ஆயில், அதோட போனாங்க. யாருக்காக காத்திருக்காங்களா? மணவாளனுக்கு. இன்னைக்கு நீங்க யாருக்காய் காத்திருக்கீங்க? நான் யாருக்காய் காத்திருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகைக்கு. இதுக்கு ஆயத்தமாய் நாங்கள் நடக்கணும். இல்லாட்டி இந்த உலகம் போடுற வேஷம், இந்த உலகம் போடுற போக்குல நாங்களும் சேர்ந்து வாழ்ந்து இந்த பிஸி ஆகிட்டு நம்ம நாங்களோட வாழ்க்கைக்கு இயேசுக்கு நேரம் இல்லாம, பைபிள் வசனத்துக்கு நேரம் இல்லாம, ஜெபத்துக்கு நேரம் இல்லாம நாங்களும் ஓடிக்கிட்டு இருந்தோம்னா, நாங்களும் இந்த 5 இந்த கன்னிகள் அந்த விளக்க மட்டும் கொண்டு போனாங்க, அத மாதிரி தான் நாங்களும் இருப்போம். ஆனா மத்த 5 அவங்கள புத்தி உள்ள 5 அவங்க என்ன செய்தாங்க? அவங்க எல்லாத்தையும் அழகா ஆயில் எல்லாம் நிரப்பி அவங்க காத்து கொண்டிருந்தாங்க. ஆயத்தமாகி வருகைக்காக காத்து இருக்காங்க. இந்த காத்து இருக்கிறவங்க தான் தேவ வசனத்தின் மேல பிரியமா இருப்பாங்க. ஏன்னா மணவாளன் வரும் பொழுது அந்த பிரைட் வந்து பாருங்க, நீங்க லவ் மேரேஜ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த மணவாளன் அவர் வருவார்னு சொல்லி எவ்வளவு அந்த ஃபர்ஸ்ட் லவ்ல இருந்திருப்பீங்க, அவரை பத்தி யோசிப்பீங்க. இந்த வெட்டிங் டேன்னு சொல்லி அந்த அன்பு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் தேவ வசனம் சொல்றது வேற யாரும் இல்லை, இயேசு தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, நீங்க சொன்னீங்க, வார்த்தை தேவனுடையத்தில் இருந்தது, தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தான் வந்தது. இது நீங்க சும்மா ஒரு புக் மாதிரி பார்க்கறீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. இது பிரியமா வராது. ஆனா இது இயேசுட வார்த்தை, இது ஜீவன் உள்ளது, என்ற வாழ்க்கையை மாத்த வல்லமையானது என்று சொல்லி நீங்க பார்த்து இதை நேசிக்கிற மனம் வரும் வரைக்கும் நீங்க ஜெபித்து அவருடைய வாசனத்தை தியானிக்க வேண்டும். அல்லது அப்பதான் இதை நீங்க நேசிக்க தொடங்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. அவரோடு உறவுல பெருகும் பொழுது உலகத்தின் காரியங்களை விட்டு நீங்க விலகுவீங்க. அது விலகும் பொழுது உங்களுக்கு விளங்கும், நான் இப்ப இயேசுனிடத்திற்கு நெருங்கி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் நாங்க முதல்ல சொன்னது போல துன்மார்க்கருடைய கிரியைகள்ல ஈடுபட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத பங்குகளிலே ஈடுபட்டு, ஏன்னா உலகத்துக்கும் சாத்தானின் காரியங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பங்கும் கிடையாது. நாங்க இயேசுவோடு இருக்கும் பொழுது இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? சோ நாங்க இயேசுவோடு நடக்கும் பொழுது நாங்க எங்களோட வாழ்க்கையை சோதித்தறிந்து பார்க்க வேண்டும். இன்னமும் நாங்க கடந்து வந்த பழைய வாழ்க்கையிலேயே நாங்கள் இருக்கிறோமா? ஆனா நாங்க கிறிஸ்தவன் என்று சொல்லி ஞான ஸ்நானமும் எடுத்து தேவனோடு கூட வாழ்றோம்னு சொல்லி நாங்க சபைக்கும் போய்கொண்டு இயேசுவோடு வாழ்றோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் பழைய காரியங்களிலே, பழைய பழக்க வழக்கங்களிலே, பழைய பாவங்களிலே இன்னும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா என்று உங்களை நிதானித்து நீங்க சோதித்து அறிந்து பாருங்க. நீங்க இந்த நாளிலே மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நீங்க அவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துகிறவர்களாக மாற்றப்பட போகிறீங்க. நாங்க சில நேரம் நினைக்கலாம், நாங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு பிசாசை விரட்டினா கூட அது போகாது, நாங்க அதிகாரத்தை பயன்படுத்துறோம், எங்களோட சூழ்நிலைகளுக்கு பேசுறோம், ஆனா ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே. அந்த நேரத்துல நீங்க நினைங்க, நீங்க ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி நான் எங்க நிக்கிறேன் ஆண்டவரே, எனக்குள் நீங்க வைத்த அடையாளம் எங்க இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில இன்னும் காணப்படுகிறதா? அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னும் நான் உலகத்து பாதி உங்களை பாதின்னு சொல்லி நான் நேசித்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு நீங்க சோதித்தறிந்து பார்த்து இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி அவருடைய ஆதி அன்புக்கு கடந்து வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில செயல்பட போகிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் உங்க வாழ்க்கை மாறும். அந்த வார்த்தையை நீங்க கேட்கணும். ஏசப்பா நீங்க பேசுங்க, என் வாழ்க்கை மாறும் ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ள ஒரு அடையாளத்தை காண வேண்டும், நான் உங்களோட புள்ளன்ற அடையாளம் எனக்கு வேணும். மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இவனுக்குள் ஒரு கிறிஸ்துவனுடைய அந்த கிரியை எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கிறது, உண்மையாகவே நீ கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளத்தை பெற்றவர்களாய் நாங்கள் வாழ கர்த்தருடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பைபிள்ல நாங்க பார்க்கிறோம், ஒரு ஸ்ரீ வந்து அந்த ஒரு காசை தொலைச்சிட்டா. அந்த காசை தொலைச்சோன்னு அவ என்ன செய்தா?
அவ எல்லாத்தையும் கூட்டிட்டு எல்லாத்தையும் விளக்கொன்ன பற்ற வச்சுட்டு அதுக்கு தேடுறா. எல்லா இடத்துலையும் இருள் மத்தியில் அந்த வெளிச்சத்தை எடுத்துட்டு போய் தேடுறா. அந்த தேடுற நேரத்தில் அந்த கோயினை ஃபைண்ட் பண்ணுறா. அப்போ அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம். அந்த விளக்கு தான், கையில் இருக்கிற விளக்கு தான் அந்த கோயினை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கருவியாக இருந்தது. தேவ வசனத்தை நீங்கள் கையில் எடுத்துட்டு நீங்கள் தேவனோடு உறவாடும் பொழுது உங்களோட வாழ்க்கையிலே வெளிச்சம் வரும். நீங்கள் துளைந்து போன காரியங்களை எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் மூடி இருக்கிற வாசல்கள் திறக்கப்படும். அநேகர் ஜாப்ல கர்த்தர் அதிசயம் செய்வார். ஆமென். உங்களோட வறுமை மாறும். ஆமென். சந்தோஷம் உங்களோட வீட்டுக்கு வரும். நோய்கள் எல்லாம் விலகி போகும் நேரம் வந்துட்டு. ஹல்லேலூயா. இனிமேலும் நீங்க சொல்லக்கூடாது, என்னை யாரும் நேசிக்கலையே, என்னோட யாரும் இல்லையே என்று நீங்க சொல்லக்கூடாது. இந்த உலகத்துக்கு நான் ஏன் வந்தேன்றதை சொல்லக்கூடாது. இன்றைய நாள்ல கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி விட்டார். நீங்க இந்த உலகத்துக்கு யாரும் பிளான் பண்ணி வரல. நீங்க தாய் தகப்பனுடைய பிளானிங் ஊடாக வரல. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அவரை விசுவாசிக்கிறது நிமித்தம் நீங்க கர்த்தராலே பிறக்கப்பட்டவர்கள். நீங்க தனிமை இல்லை. தனிமை இல்லை. சில நேரம் சொல்லலாம், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி. நீங்க யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்க ராஜாவின் பிள்ளை. ஆமென். நீங்க தேவனால் பிறக்கப்பட்டவன். அல்லேலூயா. சோ கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நாங்கள் ஜெபிப்போமா? அல்லேலூயா. 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 தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே உம்முடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையிலே பெருகுவதாக தகப்பனே. இவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லாவித வறுமைகள் மாறட்டும் பிதாவே. உம்முடைய சாயலாய் நீங்க படைத்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. ஆதி அன்புக்கு இவங்களை கொண்டு வரதுக்காய் கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இன்று முதல் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அப்பா உம்முடைய இரத்தத்தால கழுவி ஆண்டவரே வீட்டில் உம்முடைய வசனத்தை தியானிக்கும் அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேணும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். எல்லா இருளின் அதிகாரம் எடுக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய உறவிலே வளர்வார்களாக. உம்மேலே தாகம் உண்டாவதாக பிதாவே. இதோ ஒரு பெரிய காரியத்தை வீட்டில் செய்வீராக தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதியும். இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்வீராக ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை நீங்க கட்டளையிடுறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் நோயில் இருக்கிறார்களோ இந்த வேளை இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக அப்பா. உம்முடைய அற்புத கரங்கள் பிள்ளைகளை தொடுறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வறுமை மாறட்டும். பண தேவைகள் கஷ்டங்கள் ஆண்டவரே விலகட்டும். பண தேவைகளை சந்திக்கிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு இருக்கிற உறவுல வளர கிருபை பாராட்டும். பரிசுத்த ஆவியானவரின் முத்திரை தரித்தவர்களாய் எழுந்து பிரகாச கிருபை பாராட்டுவீராக. அவங்க வேலை ஸ்தானத்திலே ஆசீர்வதியும். ப்ரமோஷன்களை கட்டளையிடும் கர்த்தாவே. அது மட்டும் சாட்சியா இவங்கள் வாழ ஊழியங்களை செய்ய என் தேவன் ஒத்தாசையா இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நிகழ்ச்சியை நீங்க மறுபடியும் பார்க்க வேண்டும் அல்லது யாருக்காவது நீங்க இந்த நிகழ்ச்சி அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்க யூடியூப்ல Salt for Souls சொல்ற சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட சாட்சிகளை நீங்கள் எங்களுக்கு இமெயில் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் சந்திப்போம். ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.